ஹலோ வியர்ஸ், பெரும்பாலும் மக்கள் சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் தேடி விரும்பி சாப்பிட்றாங்க. சைனீஸ் டிஷ்ஷஸ்னு சொன்னாலே சாஸ் இல்லாம நம்ம சமைக்க முடியுமா? பீஸா, பர்கர், பாஸ்தா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னு எதை குக் பண்ணாலும் சாஸ் தான் மெயின் இன்கிரிடியன்ட். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாஸை சைட் டிஷ்ஷா தொட்டுக்காம இருக்கவே மாட்டாங்க. சரி, கடையில வாங்க வேண்டாம், வீட்லயே ஹெல்த்தியான பிரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரைட் ரைஸும் செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா அதை செய்யறதுக்கும் பாட்டிலா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் டொமேட்டோல தக்காளியோட சத்தெல்லாம் இருக்கு, சோயா சாஸ்ல புரோட்டீன் சத்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிடுறோம். உண்மையாவே இந்த சாஸ்கள் எல்லாம் இந்த சத்து இருக்கா? இதெல்லாம் சாப்பிடலாமா கூடாதா? அப்படி சாப்பிடறதா இருந்தா எந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस உங்க மைண்ட்ல வரும். இந்த வீடியோ எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டொமேட்டோ சாஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அது கெட்டு போகாம இருக்க வினிகரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்றாங்க. சோ இந்த வினிகர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பத்தி நான் கடைசியா சொல்றேன். இது காமனா எல்லா சாஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் கெட்டு போகாம இருக்கும். டொமேட்டோ சாஸ் 1692 கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு இட்டாலியன் ரெசிபி. ஸ்டார்டிங்ல இது ஸ்பானிஷ் டொமேட்டோ சாஸ் தான் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது 20th செஞ்சுரியில இந்தியாவுக்கு வந்துச்சு. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டொமேட்டோவே 60% இருக்கும், சுகர் 10%, வினிகர் 12%, பேலன்ஸ் அதர் ஸ்பைசஸ் அண்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வீட்லயே சாஸ் செய்யறோம்னா 1 கிலோ தக்காளி வாங்கி அப்படியே மிக்ஸில போட்டு அரைச்சிருவோமா? நெவர். அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி உள்ள ஏதாவது அழுகி போயிருக்கான்னு பாப்போம், அப்புறம் ஏதாவது புழு இருக்கான்னு பாப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து கட் பண்ணி தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நல்ல தக்காளி மட்டும்தான் மிக்ஸில போட்டு அரைச்சு யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஃபேக்டரியில டன் கணக்குல தக்காளி அரைச்சு செய்யறாங்க. அவங்க இப்படி ஒவ்வொரு தக்காளியா பார்த்து சேர்ப்பாங்களா? எதை எப்படி போட்டு அரைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு தக்காளியும் கண்டிப்பா ஹைபிரிடா தான் இருக்கும். ஹைபிரிட் டொமேட்டோஸ்னால நமக்கு எந்த விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நல்லா அரைச்சு ஹை ஃப்ளேம்ல கொதிக்க வைக்கிறாங்க. சோ எல்லா சத்துக்களும் அதிலே போயிடும். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு வேணா சாப்பிடலாம். அடுத்து சால்ட் அண்ட் சுகருக்கு வரலாம். சால்ட் இதுல கம்மினாலும் முழுக்க சுகர்னாலதான் செய்யறாங்க. நீங்க நினைக்கிற ஒயிட் சுகர் கிடையாது, செயற்கை இனிப்பூட்டிகள். இதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒயிட் சுகரே பரவாயில்லன்னு தோணும். ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், ஹை ஃப்ரக்டோஸ் லெவல கொடுக்கக்கூடியது. ஒயிட் சுகர் விட இதுல கலோரிஸ் கம்மியா இருந்தாலும் 200 to 700 டைம்ஸ் ஒயிட் சுகரை விட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். செயற்கையா லேப்ல செய்யப்படுற இனிப்பூட்டிகள் அடிக்கடி எடுத்துக்கிட்டா ரொம்ப டேஞ்சர். ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கூட வரும். ஃபைனலி இதுல சேர்க்கிற சுகர் தான் மெயின் பிரச்சனை. இதோட மத்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. ஆனியன், கார்லிக், அப்புறம் ஆர்டிபிஷியல் கலர்ஸ். ஃபுட் கலர்ஸ் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், அது எவ்வளவு கெடுதல்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸோட வினிகரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கறாங்க. சோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டா 4 கிராம் ஆஃப் சுகர் இருக்கு, 15 கிலோ கலரிஸ் இருக்கு, 160 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் இருக்கு, 4 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு கெடுதல்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வீட்லயே கூட ஹைஜீனிக்கா டொமேட்டோ சாஸ் செஞ்சுக்கலாம். அடுத்து சோயா சாஸ். சோயா சாஸ் நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ண மாட்டோம், பட் குக் பண்றப்ப கண்டிப்பா சேர்த்துப்போம். சோயா சாஸ் எப்படி செய்யறாங்கன்னா, சோயா பீன்ஸ் கோதுமையும் கலந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நல்லா புளிக்க வச்சு அது கெட்டு போகாம இருக்க ஈஸ்ட் கலப்பாங்க. இந்த ப்ராசஸ்ல இருந்து எசன்ஸ் எடுக்கிறது தான் சோயா சாஸ். இதுலயும் ஒண்ணு பெருசா சத்து இல்ல. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. இதுல புரோட்டீன் சத்து இருக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இதுலயே ஆஸ் யூசுவல் சுகர் அண்ட் சால்ட் தான், பட் சுகர் கம்மியா, சால்ட் ரொம்ப அதிகமா. கிட்னி பிரச்சனை உள்ளவங்க இந்த சோயா சாஸ தொடவே கூடாது. டொமேட்டோ சாஸ்ல முழுக்க சுகர் இருக்க மாதிரி சோயா சாஸ்ல முழுக்க சால்ட் தான் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ்ல 1000 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் இருக்கு, அதாவது 1 கிராம் ஆஃப் சோடியம். நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய சோடியம் லெவலே 5 கிராம் தான். சோ இது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும், ஒரு நாளுக்கு உண்டான சோடியம் கிடைச்சிரும். கிட்னி பிரச்சனை உள்ளவங்க இந்த சோயா சாஸ தொடவே கூடாது. வீட்ல அடிக்கடி குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்லுவாங்க. சோ அப்படி செய்யறப்ப சோயா சாஸ் ஊத்துனீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ்க்கு வரலாம். நேம்லயே இருக்கு, கிரீன் சில்லி வச்சு செஞ்சா கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி யூஸ் பண்ணா ரெட் சில்லி சாஸ். கிரீன் சில்லில இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் அரைச்சு செய்வாங்க. சமையல்ல பச்சை மிளகா போடுற மாதிரி இந்த கிரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். இதுல சால்ட் அண்ட் சுகர் கம்மியா தான் இருக்கு. டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் கம்பேர் பண்ற அளவுக்கு சால்ட் அண்ட் சுகர் இல்ல. பச்சை மிளகாயில் உள்ள விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தோலை மட்டும் அரைச்சு செய்யறதுதான் சில்லி சாஸ். இது சேர்த்தா ஜஸ்ட் ஒரு காரத்தன்மை கொடுக்கும், அவ்வளவுதான். இதுல பிளஸ் என்னன்னா சுகரும் கம்மி, சால்ட்டும் கம்மி. பட் இது ரொம்ப நல்லது.
நல்லது, அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த 3 சாஸ்லயே சில்லி சாஸ் கொஞ்சம் நல்லது, அவ்வளவுதான். பட் சேம் ஆர்டிபிஷியல் கலர்ஸ், வினிகர், பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. இப்ப வினிகருக்கு வரலாம். வினிகர்ன்றது ஒரு அசிட்டிக் ஆசிட் தன்மை கொண்டது. எப்படி லெமன் ஒரு சிட்ரிக் ஆசிட் மாதிரி வினிகர் அசிட்டிக் ஆசிட். வினிகர் டேஸ்டுக்காகவும் ரொம்ப நாள் கெட்டு போக கூடாதுன்னு சேர்க்கறாங்க. வினிகர் கண்டிப்பா எல்லா சாஸ்லயும் சேர்ப்பாங்க. ஏன் வீட்ல செய்யற சாஸ்ல கூட வினிகர் ஆட் பண்ணாதான் 3 to 6 months வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். பட் வினிகர் மோர் அசிடிக்கா இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சாப்பிட்டா நிறைய பிரச்சனை வரும். கிட்னி ப்ராப்ளம்ஸ், போன் லாஸ் ஆகும், பொட்டாசியம் லெவல் குறையும், டூத் எனாமல் எரோஷன் ஆயிடும், உணவு குழாயெல்லாம் புண்ணாயிடும். சோ அதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, நிறையவே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எல்லா பாட்டில் லேபிள்லயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டு 211 போட்டிருப்பாங்க, which means சோடியம் பென்சாயிட். சோடியம் பென்சாயிட் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா நம்ம செய்யற ஃபுட்ல ஃபங்கஸும் பாக்டீரியாவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான். இல்லைன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த டிஷ்ல இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். சோ அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. சோடியம் பென்சாயிட் யூஸ் பண்ற லெவல் அந்த லேபிள்லயே போட்டிருக்கோம், 0.1 or 0.2% தான். இந்த சோடியம் பென்சாயிட்னால தான் கேன்சர் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் அது அந்த அளவு உண்மை கிடையாது. சோடியம் பென்சாயிட்டோட வைட்டமின் சி சேரும்போது அதிகமான கொதிக்கிற நிலையில இருக்கப்ப பென்சீன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பென்சீன் கேஸ் நம்ம உடம்புக்குள்ள போனாதான் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு. இதுல சோடியம் பென்சாயிட் ரொம்ப கம்மியான அளவுல சேர்க்கறதுனால பென்சீன் கேஸ் ரொம்ப ரொம்ப மைன்யூட் லெவல்ல தான் ஃபார்ம் ஆகும். அப்படியே அது ஆச்சுனாலும் நம்ம உடம்புல அந்த அளவு பாதிப்பு கொடுக்காது. சோ நம்ம கடையில வாங்குற சாஸ் ரெகுலரா எடுத்துக்க கூடாது. சோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம வீட்லயே செஞ்சு சாப்பிடறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே முடியாட்டி எப்பயாவது சாப்பிடுங்க. எப்பயாவது சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.